அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மினி சாக்கோ லாவா கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் மில்க் வந்து காய்ச்சின பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு பவுல்ல ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் அரை கப் சுகர், ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். அது நல்லா வந்து சுகர் கரையிற அளவுக்கு நல்லா இந்த விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் பால் எடுத்துருக்கோம்னா ஒரு கப் மைதா வரும். ஸோ அந்த கப் மெஷர்மெண்ட்லேயே தான் சுகர் எவ்வளோ, கொக்கோ பவுடர் எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அதே மாதிரி பண்ணுங்க, சூப்பராக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, வாசம் இல்லாத ஆயிலா. இதையும் சேர்த்து ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பால், சுகர், ஆயில் இது மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் மைதா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடயே வந்து கொக்கோ பவுடர், அது ஒரு 1/4 கப்பு, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே ஒன்று சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரே டைரக்ஷன்லேயே வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னைக்கு இதை வந்து நம்ம ஒரு பனியார் கல்ல தான் ஊற்ற போகிறோம். ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். இந்த அளவுக்கு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பனியாரக்கல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் கீ வந்து போட்டிருக்கேன். கீ இருந்தா கீ போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆயில் போட்டுக்கோங்க. இதுல நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல வந்து அந்த இதை எடுத்து ஒரு பாதி மட்டும் நம்ம ஊத்தினா போதும். ஏன்னா நம்ம உள்ள வந்து சாக்லேட் வைப்போம், வச்சுட்டு பேலன்ஸ் நம்ம ஊத்தலாம். ஏன்னா ஃபுல்லா ஊத்திட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிருந்தா மேல ஃபுல்லா வந்துடும். ஸோ அதனால பாதி ஊத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பேலன்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் டைரி மில்க் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் டார்க் சாக்லேட் வேணும்னாலும் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நடுவில் சென்டரில் போட்டலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் 1 by 1 வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ் வந்து நம்ம ஊற்றுவோம். இப்போ எல்லா குழியிலையுமே நம்ம சாக்லேட் வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்கிற மாவு வந்து மேலே ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த சாக்லேட்ஸ்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறையா ஊற்றிடாதீங்க, மேலே வந்துடும். எல்லாத்துலேயுமே நம்ம ஊற்றிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன். சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. இதை அப்படியே எடுத்து திருப்பி ஒரு 1 or 2 minutes இருந்தா போதும். திருப்பி போடுறதுனாலும் போடலாம், இல்லை இப்படியே நீங்க எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 minutes மட்டும் வச்சுட்டு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளவு அழகா வருது பாருங்க. நம்மளுக்கு கல்லுல ஒட்டாம எவ்வளவு சூப்பரா வருதுன்னு. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுக்கலாம். எவ்வளவு அழகா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவுமே இதே மாதிரி நம்ம ஊத்தி எடுத்துருவோம். மினி சாக்கோ லாவா கேக்கு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாத்தீங்களா. இப்ப இது சூடா இருக்கு, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். நம்ம உள்ள வச்சிருக்க சாக்லேட் அழகா மெல்ட் ஆகி கிரீமியா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்ப இதுல இருந்து ஒரே ஒரு சாக்லேட்டை நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன்.
எவ்வளோ அழகா ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம உள்ள வச்ச சாக்லேட் எல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் சாக்லேட் வச்சுருந்தீங்கன்னா உடனே மெல்ட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் உள்ள வந்து உங்களுக்கு சாக்லேட் இருக்கும், லைட்டாக தான் மெல்ட் ஆகிருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் மினி சாக்கோ லாவா கேக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.